Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மில்லட் தோசை. அதாவது என்ன சாமை, வரகு, குதிரவாளி, தினை அரிசி. இது கூட நம்ம இட்லி அரிசியும் கருப்பு உளுந்து. நம்ம அதாவது என்னன்னா உளுந்து வந்து உடைச்ச உளுந்து தான், பட் தோலோடு இருக்கிறது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஃபைபருக்கு. மில்லட்ஸ்லேயும் நிறையா ஃபைபர் இருக்குது. இது வந்து என்னன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ரைஸாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்றதில்ல. அதனால் நம்ம இன்றைக்கி தோசையாக தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்ன 6 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி மாவை நான் புளிக்க வச்சுட்டு இப்போ தோசை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து காம்பினேஷன் என்னென்னா கொத்தமல்லி வெங்காய சட்னி. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்னன்னா வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேர் குவான்டிட்டி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி, வரமிளகா, அது இல்லாமல் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மில்லட் தோசைக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு, அதாவது உளுத்தம் பருப்பு, இது வந்து என்னென்னா தோலோடு நம்ம எடுத்துக்கலாம். வரகு அரிசி 1 கப், சாமை அரிசி 1 கப், குதிரவாளி அரிசி 1 கப், தினை அரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி ஃபெர்மெண்டேஷன் வந்து 6 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். 6 hours later. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா மாவு வந்து புளிச்சிடுச்சு, இந்த மாதிரி புளிச்சிடணும். இது நான் அரைக்கிறப்பவே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதனால் நல்லாவும் புளிச்சிடுச்சு. நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து கரெக்டான பதம். நம்ம மில்லட் தோசை அரைச்சி வச்சுட்டோம். அதுக்கு வந்து நம்ம சட்னி செஞ்சிடலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5 வரமிளகா, 2 பூண்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் நம்ம லைட்டாக அந்த சூடே இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வெங்காயம் வரமிளகா போட்டு அப்படியே வதக்கி அரைச்சிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்பவே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வரமிளகா அப்படின்றது நம்ம பச்சை மிளகாயும் போட்டு அரைக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சும்மா 1/2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு பொன்னிறமாகட்டும். இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளேவர் வந்து இந்த மில்லட் தோசைக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதனால தான் பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சல்லுன்னு போயிடும். அதனால் நம்ம தக்காளி ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். அதுக்கு பதிலாக புளி ஆட் பண்ணிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதெல்லாம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு பெரட்டி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த கடாயினோட சூடே போதும். மில்லட் தோசைக்கு வந்து என்னென்னா இந்த கொத்தமல்லி வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்ல காம்பினேஷன். தேங்காய் சட்னி எப்படி செய்கிறங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு சூடாக சாப்பிட்லாம். மில்லட் தோசைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கு நான் எப்போவுமே ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றிடுவேன். தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்னியில் தண்ணி ஊற்றிடாதீங்க. கொத்தமல்லி வெங்காய சட்னி மில்லட் தோசை ரெடி. மில்லட் தோசையும் சட்னியும் நான் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள்.